ஒரு நடிகர் கட்சி தொடங்கினால் 6 லட்சம் பேர் கூடுகிற ஒரு நாட்டில் ஓர் அரிய நூலை ஒரு 6000 பேராவது படிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். சாதி வெளிப்படையாக இல்லை, மூளைக்குள் அப்பி கிடக்கிறது. இந்த சமூகத்தில் மனிதர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை, சேர்ந்து பேச முடியவில்லை, சேர்ந்து ஒரு சங்கம் அமைக்க முடியவில்லை, சேர்ந்து உண்ணக்கூட முடியவில்லை. தான் பெற்ற பிள்ளையையே வெட்டி கொள்வதற்கு சாதிய உணர்வு மட்டுமே காரணமாகிறது. நீங்கள் உங்கள் சாதியால் நிற்க முடியாது, திறமையால் தான் நிற்க முடியும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சுடுகாடு, சொல்லி பாருங்க, முடியாது. பார்ப்பனர்களை நான் ஒரு நாளும் ஏற்பவன் இல்லை. சாதியம் என்கிற அந்த நச்சு வேரை வெட்டி எறிவதற்காகத்தான் இவ்வளவு புத்தகம். தமிழ் மண்ணில் சேரன்மாதேவி குருகுலம் என்னும் இந்த நூலுக்கான அறிமுக விழாவில் தலைமையேற்றிருக்கிற பேராசிரியர் அரவேந்தன் அவர்களே, நூலை பற்றிய கருத்துக்களை தெளிவாக எடுத்து விளக்கி இருக்கிற அம்மையார் ஜெயலட்சுமி அவர்களே, அறிமுக உரை தந்திருக்கிற ராஜேந்திர சேகர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற செல்வராஜ் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற நண்பர் மகிழேந்தி அவர்களே, இந்த அரிய நூலை தந்திருக்கிற அருமை நண்பர் தோழர் புவியரசு அவர்களே, கூடியிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த அரங்கிற்குள் வருகிற போது எனக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்வை அல்லது ஒரு நெகிழ்வை முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஈகவரசன் என்னுடைய அந்த இனிய குரல் என்னை நெகிழ வைத்தது. எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனை தியாகங்களை செய்ததற்கு பிறகும் எந்த ஊரில் என்று நான் கூறவில்லை. தமிழகம் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் உண்மையான ஈகம் செய்தவர்களை தமிழகம் அறியாமல் இருக்கிறது என்பது ஒரு செய்தி. நல்லது. இந்த புத்தகத்திற்கு உள்ளும் வெளியிலுமாக கருத்துக்களை நண்பர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டதற்கு பிறகும் இன்னும் சொல்லுவதற்கு செய்திகள் இருக்கின்றன. இது ஒரு சின்ன நிகழ்வு பற்றிய ஒரு புத்தகம். 1 நூற்றாண்டுக்கு முன்னால் நடந்தது 2 நிகழ்வுகள். தமிழ்நாட்டின் வரலாற்றில் பெரிய மாற்றங்களை, சிந்தனையில் போக்குகளை மாற்றி இருக்கிற 2 நிகழ்வுகள். ஒன்று சேரன்மாதேவியிலே நடந்தது, இன்னொன்று வைக்கத்திலே நடந்தது. 2ம் ஏறத்தாழ ஒரே காலகட்டம்தான். 1920 இருந்து 25க்குள்ளாக நடந்த அந்த 2 நிகழ்வுகள், அதனை ஒட்டி நடைபெற்ற போராட்டங்கள், இன்றைக்கும் அவை பேசப்படுகின்றன என்பது எதற்காக என்பதுதான். அதனை ஒரு ஆய்வாளராக புவியரசு அவர்கள் தேடி தொகுத்து தந்திருக்கிறார். நம்முடைய ஜெயலட்சுமி அம்மையார் சொன்னது போல அந்த உழைப்பு மிக கடுமையானது, அரியது என்பதை விட மிக கடுமையானது. 1 நூற்றாண்டுக்கு முந்தைய 1919 வெளிவந்த நவசக்தியை, அப்போது வெளிவந்த பாரதி என்கிற புத்தகத்தை தமிழ்நாடு ஏட்டிலிருந்து செய்திகளை எடுத்து தருவது அத்தனை எளிதானதன்று. தேடி எடுத்து 105 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன எழுதியிருக்கிறார்கள், அந்த ஆவணங்கள் இல்லை என்றால் இந்த சேரன்மாதேவி நிகழ்வு பற்றி திருவிக்கா என்ன நினைத்தார், வரதராஜ நாயுடு என்ன நினைத்தார், பெரியார் என்ன சொன்னார், யார் பணம் கொடுத்தார், இந்த நுட்பமான செய்திகளை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக தேதியோடு விளக்கி இருக்கிற ஒரு அரிய நூல். எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் படிப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு நடிகர் கட்சி தொடங்கினால் 6 லட்சம் பேர் கூடுகிற ஒரு நாட்டில் ஓர் அரிய நூலை ஒரு 6000 பேராவது படிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இன்னொரு பெரிய கேள்வி, அந்த கூட்டத்தின் மீது எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அந்த கூட்டமாகவே தமிழர்கள் நின்று விடுகிறார்களோ என்கிற கவலை இருக்கிறது. அந்த கவலையைத்தான் நான் வெளிப்படுத்துகிறேன். சரி, நடந்து 105 ஆண்டுகள் 102 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது எதற்காக நூல்? இப்போது எதற்காக அதை பற்றிய பேச்சு? இந்த புத்தகம் ஒரு நிகழ்வை சொல்லவில்லை, 2 செய்திகளை சொல்லுகிறது. ஒன்று சாதியை பற்றியது, இன்னொன்று நம்முடைய கல்வி பற்றியது. சாதி எப்போதோ இருந்தது, இப்போது மறைந்து விட்டது என்று யாராவது சொல்ல முடியுமா? அன்றைக்கு சேரன்மாதேவி குருகுலத்திலேயும் வைக்கத்திலேயும் வெளிப்படையாக தெரிந்த சாதி இன்றைக்கு அடியோடு மறைந்து விட்டது என்று நம்மால் பெருமையோடு சொல்ல முடிகிறதா? இப்போதும் இருக்கிறது. சாதி வெளிப்படையாக இல்லை, மூளைக்குள் அப்பி கிடக்கிறது.
ஒவ்வொருவர் மூளைக்குள்ளேயும் இன்றைக்கும் சாதி இருக்கிறது என்பதால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த சம்பவம் மறுபடியும் பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருவேளை சாதி மறைந்து போயிருக்குமானால், சாதிய உணர்வு அற்று போயிருக்குமானால், மீண்டும் பழையவைகளை எடுத்து நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது கூட இல்லை. இன்றைக்கும் இருக்கிறது, மிக நுட்பமாக இருக்கிறது, மிக ஆழமாக இருக்கிறது. நான் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு, எந்த அளவுக்கு எப்படி நம்மிடத்திலே சாதிய சிந்தனை ஊறி கிடக்கிறது என்றால், தேர்தல் வருகிற போது வேட்பாளர்கள் யாராவது கொண்டு வந்து பணம் கொடுக்கிறார்கள். இப்போதெல்லாம் எல்லோருமே கொடுக்கிறார்கள். பணம் வாங்குகிற போது பணத்தை கொடுக்கிறவன் எந்த சாதி என்று யாரும் சிந்திக்கவில்லை. ஆனால் வாக்களிக்க போகிற போது இவன் நம் சாதிக்காரனா என்று சிந்திக்கிறான். நீ பணம் வாங்கும் போதே யோசித்திருக்க வேண்டும் இல்லையா? நீ யோக்கியனாக இருந்தால் என் ஜாதிக்காரனை தவிர மற்றவனிடம் பணம் வாங்க மாட்டேன் என்று சொல்லி இருக்க வேண்டும் இல்லையா? பணம் வாங்குகிற போது பணத்தை தருகிறவன் எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வாக்களிப்பது நம் சாதிக்காரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஒரு பேருந்தில், ஒரு விமானத்தில், ஒரு ரயிலில் நாம் பயணம் செய்கிற போது அதை ஓட்டுகிறவன் எந்த ஜாதி என்று நாம் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. ஆனால் எனக்கென்று ஒரு கார், எனக்கென்று ஒரு ஓட்டுநர் என்றால் அவர் எந்த ஜாதி என்று என் மூளை தேடுகிறதே. இந்த ஜாதி இந்த மூளையில் அப்பி கிடக்கிற அல்லது மூளையை கட்டி போட்டிருக்கிற ஒரு விலங்காக இருக்கிறது. அந்த விலங்கை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே மறுபடியும் இதனை தேடி எடுத்து புவியரசு தந்திருக்கிறார். இதனுடைய நோக்கம் பழைய செய்திகளை அறிந்து கொள்வது மட்டுமில்லை, அறிந்து கொள்வதன் மூலம் நாம் எந்த திசையில் நடக்க வேண்டும் என்கிற உந்து திசையை காட்டுவதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். என்ன காரணம், என்ன நடந்திருக்கிறது? ஒரு சின்ன நிகழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு இருப்பது போல அவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம் இல்லை, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்த பள்ளிக்கூடம் இல்லை. ஒரு சின்ன ஊர், அதில் சில மாணவர்கள், ஒரு சின்ன பள்ளிக்கூடம். எதுவும் சிறியதா பெரியதா என்பதல்ல. நீங்கள் பாருங்கள், இது ஒரு சின்ன அரங்கம், மேடை கூட சின்ன மேடை, இருக்கிற புத்தகம் சின்ன புத்தகம். ஆனால் பேசப்படுகிற செய்திகள் பெரிய செய்திகள், அதற்கு உள்ளே பொதிந்து கிடக்கிற செய்திகள் பெரிய செய்திகள். ஆகையினாலே அன்றைக்கு அந்த ஊரில் நடந்தது என்ன, சின்ன பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது? பாடம் கூட எல்லோருக்கும் ஒன்றாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் உணவு தனித்தனியாக பரிமாறப்பட்டது, தனித்தனி இடங்களில் பரிமாறப்பட்டது. இந்த சமூகத்தில் மனிதர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை, சேர்ந்து பேச முடியவில்லை, சேர்ந்து ஒரு சங்கம் அமைக்க முடியவில்லை, சேர்ந்து உண்ணக்கூட முடியவில்லை என்பதுதான் அடிப்படையான சோகம். இவை அனைத்துக்கும் காரணமாக இருப்பது சாதி என்கிற ஒன்றுதான் என்பதைத்தான் இந்த புத்தகம் சொல்லுகிறது. ஏன் சேர்ந்து வாழ முடியவில்லை? வெவ்வேறு சாதிகளை சார்ந்த 2 பிள்ளைகள் காதலித்தால் இந்த சமூகம் அதனை எத்தனை கடுமையாக பார்க்கிறது என்றால், உண்மையாக சொல்லுகிறேன், சாதியை விட உலகத்தில் கொடூரமானது எதுவும் இல்லை என்பதற்கு எது அடிப்படையான காரணம் என்றால், தான் பெற்ற பிள்ளையையே வெட்டி கொள்வதற்கு சாதிய உணர்வு மட்டுமே காரணமாக இருக்கிறது. எத்தனை கொடியவனும் தன் பிள்ளையை எவனாவது கொல்வதற்கு தயாராக இருப்பானா? தன் பிள்ளை ஒரு ஆபத்தில் இருக்கிறான் என்றால் ஓடி போய் காப்பாற்ற துடிப்பது பெற்றோர்களின் மனம்தானே. பெற்றோர்களை விட பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒரு பள்ளிக்கூட விழாவாக இருந்தாலும், ஒரு பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு பிள்ளை மேடையிலே ஏறுகிற போது அதனுடைய கண்கள் தன் பெற்றோர்களைத்தான் தேடுகின்றன, வேறு யாரை காட்டிலும். நான் எத்தனையோ திருமணங்களை, சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறேன். எல்லா திருமணங்களிலும் நான் போனவுடன் வைக்கிற ஒரு நிபந்தனை, பெற்றோர்களை மேடைக்கு வர சொல்லுங்கள். நான் என்னதான் வாழ்த்தினாலும் என்னை உங்களுக்கு பிடித்திருக்கலாம், நான் வாழ்த்தலாம். ஆனாலும் இந்த பிள்ளைகளை அவர்களின் பெற்றோர்களை விட இன்னொருவர் வாழ்த்திவிட முடியாது என்று நாம் கருதுகிறோமே, அந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கொல்கிறார்கள், கொலை செய்கிறார்கள் என்றால் அத்தனை வெறியை நமக்குள் இந்த சாதி தருகிறது என்றால், சாதியை கொல்ல வேண்டாமா என்பதுதான் இந்த புத்தகம் எழுப்புகிற கேள்வி. அத்தனை கொடூரமாக இந்த உலகத்தில் காதல் தான், அன்பு தான் மிக இனியது, சாதி தான் மிக கொடியது. இதை நான் ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த சாதி எத்தனை கொடுமையானது. சேர்ந்து உண்பது என்பது இந்த பள்ளிக்கூடத்திலே மட்டுமில்லை, இதற்கு பின்னும் அது தொடர்ந்தது, திரையுலகில் தொடர்ந்தது. திரையுலகில் நடைபெற்றதை கலைவாணர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு திரைப்படம், M.K. ராதா அவர்கள் நடித்த படம். அந்த படத்தை தயாரித்தவர் M.K. ராதாவினுடைய அப்பா. அதில் நடித்த நடிகர்களிலே கலைவாணர் இருக்கிறார், M.R. ராதா இருக்கிறார், ஏன்
எந்த படத்தை தயாரிக்கிறவர் யாரோ அந்த தயாரிப்பாளரின் மகன் MK ராதாவே வெளியே தான் உட்கார்ந்து உண்ண வேண்டும். நடித்த சில பார்ப்பனர்கள் பெயரோடு தான் கலைவாணர் சொல்லுகிறார். மணி என்று ஒரு நடிகர், இன்றைக்கு எண்ணி பாருங்கள், உனக்கு உள்ளே வைத்தவர்கள் உணவு படைத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் கலைவாணரும் ராதாவும் தான் இருக்கிறார்கள். மணி யார் என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்கள் சாதியால் நிற்க முடியாது, திறமையால் தான் நிற்க முடியும். அப்போது இவர்கள் வெளியிலே தான் வைத்து உணவு அளிக்கப்படுகிறார்கள். அப்போது கலைவாணர் கேட்கிறார், ஏன் ஒரே உணவுதான், எங்களிடம் பணம் வாங்கி கொண்டுதான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஒவ்வொரு நடிகரும் அந்த சாப்பாட்டுக்கென்று பணம் கட்ட வேண்டும். எல்லோரிடத்திலையும் பணம் வாங்கி கொண்டுதான் நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள். ஆனால் அதே உணவை அவர்களுக்கு உள்ளே எங்களுக்கு வெளியே கொடுப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்கிற நேரத்தில் அந்த தயாரிப்பாளர் சொல்லுகிறார், என்ன செய்வது, அவர்கள் உங்களோடு சேர்ந்து உண்ண மறுக்கிறார்கள். சரி, அப்படியானால் நாங்கள் எங்களுக்கு பிடித்ததையாவது செய்து தாருங்கள். இல்லை, நீங்கள் வேண்டுமானால் வெளியிலே வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளலாம். இங்கே அவர்களுக்கு வேண்டிய உணவு மட்டும்தான் சமைக்கப்படும். அடுத்த நாள் கலைவாணரும் நடிக வேடம் என்ன செய்கிறார்கள் என்றால், வெளியிலே போய் இங்கே வெறும் மரக்கறி உணவு, வெளியிலே போய் புலால் உணவு வாங்கி வருகிறார்கள். உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. என்ன நீங்க இப்படிலாம் சாப்பிடுறீங்க? அங்கே இருந்து வருகிற அந்த வாடை எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது. அதற்கு கலைவாணர் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள், இன்றைக்கு கருவாடு கிடைக்கவில்லை, நாளைக்கு வாங்கி வந்து விடுவோம், வாசனை ஜோரா இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நாளைக்கு கருவாடும் மீனும் வாங்கி வந்த பிறகு அந்த வாசனை ரொம்ப ஜோரா இருக்கும். அதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், சேர்ந்தே சாப்பிடலாம். ஏனென்றால் இவர்கள் வேறு வழியில் போகிறார்கள். இவர்கள் விரட்டினார்கள், இவர்களை அவர்கள் உண்ணும் உணவு விரட்டுகிறது. நீங்கள் எதில் ஜாதி இல்லை? உணவில், உடையில், பெயரில், வாழ்வில், திருமணத்தில், கடைசியாய் சுடுகாட்டில் சாதி இருக்கிறதா இல்லையா? எனக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. சேர்ந்து வாழ முடியவில்லை, சேர்ந்து படிக்க முடியவில்லை, சேர்ந்து உண்ண முடியவில்லை என்பதை விட சேர்ந்து புதையூழிகள் போய் சேரக்கூட முடியவில்லையே. சாதிக்கு ஒரு சுடுகாடு வைத்திருக்கிறோமே, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற யாருமே ஒரே சுடுகாடு என்று சொல்லவில்லையே. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சுடுகாடு சொல்லி பாருங்கள், முடியாது. ஒரு பழைய பாடல் உண்டு, சமரசம் உலாவும் இடமே என்று. அது அந்த சுடுகாட்டிலும் இடுகாட்டிலும் இருந்து கொண்டு ஒருவன் பாடுவான். யாராக இருந்தாலும் அவன் பணக்காரனாக இருக்கலாம், மன்னராக இருக்கலாம், முடியுடை வேந்தனாக இருக்கலாம், ஆனாலும் எல்லோரும் இங்கேதான் வர வேண்டும். எனவே இதுதான் சமத்துவம் உலாவும் இடம் என்றவன் சொன்னான். இன்றைக்கு அங்கேயும் சமத்துவம் உலாவவில்லை. எல்லா ஜாதிக்காரனும் ஒரு சுடுகாட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு தெரிந்து சமத்துவம் உலாவும் இடமாக இருப்பது இன்றைக்கு டாஸ்மார்க் மட்டும்தான். எண்ணி பாருங்கள், அங்கே ஜாதி கிடையாது, வயது கிடையாது, அங்கேதான் மனிதன் சமத்துவமாக இருக்கிறான். எனவே இப்படி எல்லா இடங்களிலும் கடைசி வரைக்கும் வருகிற சாதி இங்கே எப்படி தொடங்கிற்று, அந்த பள்ளிக்கூடம் எப்படி நடத்தப்பட்டது, யாருடைய பணத்தால் நடத்தப்பட்டது, நடத்திய வாவேசு ஐயர் அவர்களை பற்றி இதுதான் ஒரு அடிப்படையான நேர்மை. நான் இயல்பாக ஐயர் என்றால் ஐயம் வரும் என்று ஜெயலட்சுமி அவர்கள் சொன்னார்கள். வாவேசு ஐயர் நல்லவர்தான் என்று அரவேந்தன் சொன்னார். எனக்கு அப்படியெல்லாம் இல்லை பார்ப்பனர்களே, நான் ஒரு நாளும் ஏற்பவன் இல்லை. ஆனாலும் அவர் கருத்தை சொல்ல அவருக்கும், என் கருத்தை சொல்ல எனக்கும் இந்த மேடை இடம் தருகிறதே, இதுதான் ஜனநாயகத்தின் அடையாளம். வாவேசு ஐயரினுடைய அறிவை நான் ஒன்றும் குறை காணவில்லை. அந்த அறிவு எதற்கு பயன்பட்டது என்பதுதான், யாருக்கு பயன்பட்டது என்பதுதான் இந்த கதையினுடைய தொடக்கம். எப்படி இது ஒரு கதை? வாவேசு ஐயர் அவர்கள் சிறையில் இருந்தார், லண்டனில் படித்தார். இதே புத்தகத்திலே வருகிற TSS ராஜன், அவரும் லண்டனில் படித்தவர், திருச்சிக்காரர். எல்லாம் இந்த கதையை ஏறத்தாழ திருச்சியை சுற்றி நடந்து அது திருநெல்வேலிக்கு போய் சேருகிறது. வரகநேரி தான் வாவேசு ஐயரினுடைய ஊர். அங்கே TSS ராஜன் ராஜாஜி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர், அவருடைய அமைச்சராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். TSS ராஜன் அவர்கள் எழுதியிருக்கிறார், நாங்கள் எல்லாம் லண்டனில் படித்துக் கொண்டிருந்த போது மரக்கறி உணவு கிடைப்பதில்லை. அப்போது புதிதாக வந்து சேருகிறார் வாவேசு ஐயர். அவர் மூத்த மாணவர் என்கிற முறையிலே TSS ராஜனிடத்திலே கேட்கிறார்,
இங்கே நாம் உண்கிற காய்கறிகளே கிடைக்கவில்லையே, என்ன செய்வது? கிடைத்தாலும் மிக விலை கூடுதலாக இருக்கிறது. TSS ராஜன் மிக ரகசியமாக சொல்லுகிறார். அந்த ரகசியத்தை அவரே புத்தகத்தில் எழுதியும் விடுகிறார். அவர் வாவேசையருக்கு சொல்லி இருக்கிறார், ஒன்றும் குற்றமில்லை, இங்கே இருக்கிற வரைக்கும் அதை சாப்பிடு, அங்கே போய் சாப்பிட்டதாய் சொல்லாதே. என்ன நேர்மை இது! இது அவர் புத்தகத்தில் இருக்கிறது. இங்கே இருக்கிற வரைக்கும் வேறு வழி இல்லை, கிடைத்ததை உண்டுகொள். அதாவது இந்த சர்வைவல், வாழ தெரிவது என்பது தான். எது இருக்கிறதோ, எது கிடைக்கிறதோ, எது முடிகிறதோ அதற்கு ஏற்ப தங்களை மாற்றிக் கொள்வது என்பதுதான். இங்கே என்ன கிடைக்குமோ அதை நீ எடுத்துக்கொள். ஆனால் அங்கே போனதற்கு பிறகு இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்காரு. என்ன சாப்பிட்டா என்று இவனும் கேட்கப் போவதில்லை, கேட்டாலும் நீ சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லுகிற ஒரு நேர்மையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். TSS ராஜனுக்கு இந்த குருகுலத்திலே ஒரு பங்கு உண்டு. இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான். யார் பணம் கொடுத்தார்கள்? அவர் கேட்கிறார். அதற்கு பிறகு வாவேசையர் இங்கே வருகிறார். வருகிற நேரத்தில் ஆங்கிலேய அரசு அவரை தேடுகிறது. ஆங்கிலேய அரசு பொது மன்னிப்பு கொடுத்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு உள்ளே வருகிறார். தமிழ்நாட்டுக்கு உள்ளே வருகிற நேரத்திலே தான் திருவிக்கா அந்த ஏட்டிலிருந்து, தேசபக்தன் ஏட்டிலிருந்து திருவிக்கா விலகி கொள்ளுகிறார். தேசபக்தன் ஏட்டினுடைய முதலாளிக்கும் திருவிக்காவுக்கும் இடையிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் அவர் விலகி கொள்ளுகிறார். வாவேசு ஐயர் தேசபக்தனின் ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். மிக தெளிவாக எல்லாவற்றையும் செய்திகளோடு நம்முடைய புவியரசு சொல்லுகிறார். எனக்கு அதில் ஒரு சிந்தனை உண்டு. இந்த புத்தகமே மொத்தம் 300 பக்கங்களுக்குள். ஆனால் முன்னால் நடந்த வரலாற்றை மிக விரிவாக சொல்லியிருக்கிறார். 18, 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதை அவர் சொல்லி முடிக்கிற போது 180 பக்கங்கள் முடிந்து விடுகின்றன. எனவே 300 பக்கத்தில் 180 பக்கங்களை நீங்கள் ஒரு முன்னுரையாக, வரலாற்றில் அது முக்கியமானது என்றாலும் இந்த புத்தகத்தை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறது, நீங்கள் அதை சுருக்கி இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே 180 பக்கங்களுக்கு பிறகு ஏன் அதை அவ்வளவு விரிவாக சொல்கிறார் என்றால், அதிலே தான் இதனுடைய முன்னுரை இருக்கிறது. தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருந்தது? 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து தொடங்குகிறார். திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதிலே இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், திப்பு சுல்தான் ஏறத்தாழ ஒரே காலம். 1796 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுகிறான். அதே காலகட்டம் திப்பு சுல்தான். அதற்கு பிறகு மருதுபாண்டியர்கள். 1801 சிவகங்கை சீமையிலே மருதுபாண்டியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒட்டுமொத்தமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இன்னமும் சொன்னால் கட்டபொம்மன் உட்பட எல்லோரும் ஆங்கிலேயர்களை நேரடியாக எதிர்த்து இந்திய விடுதலைக்கு போராடியவர்கள் என்று சொல்ல முடியாது. அது மிகையான கூற்று. அவர்கள் ஒரு பாளையத்தை சார்ந்தவர்கள். கப்பம் கட்ட முடியாது என்கிற நிலையிலே தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தார். இவற்றையெல்லாம் நாம் சொல்லுவது யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக இல்லை, வரலாற்றை வரலாறாக சொல்லுவோம். இந்திய விடுதலை போராட்டம் மிக பின்னாலே தான் தொடங்கிற்று. அங்கே இருந்து அந்த செய்தியை அவர் சொல்லிக்கொண்டு வருவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருந்தது? 3 விதமாக இருந்தது. ஒன்று குருகுல கல்வி, அதற்கு பின்னால் திண்ணை கல்வி, 3ஆவதாக மதரசா கல்வி. எல்லாம் மதம் சார்ந்தது. அதற்காகத்தான் அதை சொல்லுகிறார், மதம் சார்ந்தது. குருகுல கல்வி என்பது குருவின் வீட்டில் இருந்து, அவனுக்கு ஒரு பணியாளாக இருந்து, அவன் வீட்டிலேயே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி என்பதால் ஒரு குறிப்பிட்ட சாதியை தவிர அந்த குருகுல கல்வியில் வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? மற்ற யாரும் குருவின் வீட்டில் தங்க முடியாது. வேறு யாரும் குருவினுடைய வீட்டில் அந்த உணவை உண்ண முடியாது. அந்த குருகுல கல்விக்கு அடுத்ததாக வருகிற கல்விதான் திண்ணை பள்ளிக்கூடம். திண்ணை பள்ளிக்கூடத்தில் அந்த பார்ப்பனர் சமூகத்திற்கு அடுத்து இருந்த, குறிப்பாக சொன்னால் சைவ வேளாளர் சமூகம் கல்விக்கு வந்து சேருகிறது. நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து பாருங்கள். 1911ஆவது ஆண்டு கணக்கெடுப்பு தான் திராவிட இயக்கத்திற்கு வேறாக அமைகிறது. நம்முடைய நம்பியாரூரனுடைய நூலை பற்றி ஐயா அரவிந்தன் சொன்னார். உண்மையிலேயே மிக அருமையான ஆராய்ச்சி நூல் அது. இது 1919 என்றால் 1909, 12 வந்த த மெயில் ஆங்கில ஏட்டில் இருந்தெல்லாம் அதிலே சான்றுகள் தரப்பட்டிருக்கின்றன. அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது என்றால், படித்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1911 நான் சொல்லுகிறேன். கல்வி கூடங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி நாம் எண்ணி பார்க்க முடியாதது. 1901ஆவது ஆண்டு இந்தியாவில் மொத்தம் இருந்த பல்கலைக்கழகங்கள் 5 தான்.
இந்தியாவில் என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்தியா அல்ல, பாகிஸ்தானை உட்படுத்திய இந்தியா. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பர்மா, ஸ்ரீலங்கா இவ்வளவையும் உள்ளடக்கிய இந்தியாவில் வெறும் 5 பல்கலைக்கழகங்கள் இருந்தன. இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் 5 பல்கலைக்கழகம் இருக்கிறது. 1901 5 பல்கலைக்கழகங்கள், படித்தவர்கள் இல்லை. 1911 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுகிறது, படித்தவர்கள் பார்ப்பனர் சமூகத்தில் 26.5%. அதற்கு அடுத்தது யார்? இரண்டாவது இடம் எங்கே? இரண்டாவது இடம் என்று அதனை சொல்லக்கூடாது, தொலைதூரத்தில் இருக்கிற இரண்டாவது இடம், த டிஸ்டன்ட் டூ என்று சொல்ல வேண்டும். மிக தொலைவில் இருக்கிற இரண்டாவது இடம். முதல் இடத்தில் அவர்கள் 26.5, இரண்டாவது இடம் சைவ வேளாளர்கள் 2.1. 26 எங்கே இருக்கிறது? 2.1 எங்கே இருக்கிறது? அதற்கு கீழே ஏறத்தாழ சில சமூகங்கள், இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஆற்காடு முதலியார் என்று சொல்லுகிற, நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்று சொல்லுகிற கணக்கு மட்டும் தெரியும். ஏன் கணக்கு மட்டும் தெரியும் என்றால் வட்டி சரியாக வாங்க வேண்டும். கணக்கு மட்டும் தெரியும், அது மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படும். எனவே எல்லோரும் சேர்ந்து 2% கீழே பட்டியலின மக்கள் கணக்கிலேயே இல்லை. பட்டியலின மக்களுக்கு பள்ளிக்கூடங்களே இல்லை. பட்டியலின மக்களுக்கு பொது இடங்களே இல்லை. எனவே அந்த திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு பிறகும் இதுதான் நிலை. இஸ்லாமியர்கள் தங்களுக்கான அரபி மொழியிலே மதம் சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். இதனை தவிர கல்வி இல்லை. அந்த காலகட்டத்திலே தான் இந்த குருகுலம் தொடங்கப்படுகிறது. கவனியுங்கள், இதுவும் குருகுலம் தான். பரத்வாஜர் ஆசிரமத்திலிருந்து நடத்தப்படுகிற குருகுலம். ஒரே ஒரு மாற்றம், இந்த குருகுலம் வீட்டிலேயே இருந்து படித்த குருகுலம் இல்லை என்பதால் பிற சாதியினரும் சேர்க்கப்பட்டார்கள். அந்த பிற சாதியினர் எப்படி நடத்தப்பட்டார்கள், எப்படி வெளியிலே வந்தது, எல்லாவற்றையும் சான்றுகளோடு கொடுத்திருக்கிறார். நண்பர் அதியமான் அவர்களை பற்றியும் பேராசிரியர் அரவிந்தன் குறிப்பிட்டார். அவர் எழுதியிருக்கிற இதே சேரன்மாதேவி குருகுலம் பற்றிய நூலும் மிக அருமையான நூல். நாம் அதியமானுக்கு, புவியரசுக்கு இந்த சமூகம் நன்றி சொல்ல வேண்டும். தேடி எடுத்து தந்திருக்கிறார். அதியமான் இது குறித்து 2 நூல்களை தந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஒன்று சேரன்மாதேவி, இன்னொன்று டாக்டர் வரதராஜல் நாயுடுவின் வாழ்க்கை வரலாறு. வரதராஜல் நாயுடுவினுடைய வாழ்க்கை வரலாறு என்பது முழுக்க முழுக்க இந்த சேரன்மாதேவி குருகுலத்தோடு சேர்ந்தது. ஐயா அரவிந்தன் அவர்கள் சொன்னது போல, எனக்கு பெரியாரை பிடிக்கும் என்பதற்காக நான் வரலாற்றை மறைக்கக்கூடாது. இந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் முதல் இடத்தில் இருந்தவர் வரதராஜல் நாயுடு, அடுத்ததுதான் ஐயா பெரியார். அவர்தான் தொடக்கினார், நாயுடு தான் தொடக்கினார். நாயுடு தான் இதனை பிரச்சனை ஆக்கினார். 1922 டிசம்பர் 8 கல்லிடைக்குறிச்சி என்கிற ஊரில் இந்த குருகுலம் தொடங்கப்பட்டது. இது அதியமான் உட்பட பல நண்பர்கள் தருகிற தேதி. நம்முடைய ஐயா பேசு மணி போன்றவர்கள் 22 இல்லை 23 என்று சொல்லுகிறார்கள். அந்த சின்ன வேறுபாடு இருக்கிறது. 1922 டிசம்பர் 8 எப்படி தொடங்கப்பட்டது? பூஜை புனஸ்காரங்களோடு அந்த பழைய பள்ளிக்கூடத்திலே இருந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு மந்திரங்கள் சொல்லப்பட்டு, அது மட்டுமில்லை, கவனத்தில் கொள்ளுங்கள், அந்த முதல் நாள் வகுப்பில் அங்கே வந்தவர்கள் எல்லாம் மகாதேவ ஐயர், வெங்கடேஸ்வர ஐயர் எல்லோருமாக சேர்ந்து சனாதனத்தின் பெருமையை பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னார்கள். பள்ளிக்கூடமே வேண்டாம் நமக்கு, இதற்கு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் திறப்பீர்கள் என்றால் பள்ளிக்கூடமே வேண்டாம். சனாதனத்தின் பெருமையை அல்ல, சனாதனத்தின் கொடுமையை சொல்லுகிற பள்ளிகள் வருவதற்கு ஒரு நூற்றாண்டு ஆகிவிட்டது. எனவே அப்படித்தான் அந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. முழுக்க முழுக்க இந்துத்துவாவை பரப்புவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தொடங்கிய அந்த முயற்சி. ஆனால் அன்றைக்கு வாவேஸ் ஐயர் அவர்களிடத்திலே பணம் இல்லை. அவர் தேசபக்தனில் ஆசிரியராக இருந்தபோது எழுதிய ஒரு கட்டுரைக்காக ஆங்கிலேய அரசு அவரை தண்டித்தது. பெல்லாரி சிறையிலே 9 மாதம் இருந்தார். நாம் யாருடைய தியாகத்தையும் குறைக்கவில்லை. ஐயா மட்டும்தான் பெல்லாரி சிறையில் இருந்தார் என்று நாங்கள் சொல்லவில்லை. பெல்லாரி சிறையிலே ஐயா பெரியார் சிறையிலே இருந்தார் என்பதல்ல, உள்ளே கல் உடைத்தார். கல் உடைக்கிற போது கடைசியா என்ன கேட்டார்? ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் கல் உடைத்து முடிகிற நேரத்தில் அந்த வார்டன் என்று சொல்லுகிற அந்த காவல்துறையினர் வருகிற போது ஐயா கேட்கிறார், போதுங்களா, இன்னும் உடைக்கணுமா? அவர் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், 1920 இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும்போது ஈரோட்டின் மிகப்பெரிய செல்வந்தரின் மகன் பெரியார், மிகப்பெரிய செல்வந்தர், 1920 டாக்ஸ் கட்டினவர்.
இவ்வளவு வரி இருந்திருக்காது. நிர்மலா அம்மா இல்லை அப்போ, இவ்வளவு வரி இருந்திருக்காது. அவ்வளவு வரி கட்டிய குடும்பத்தில் பிறந்த ஒரு செல்வர் அங்கே பெல்லாரி சிறையில் இருக்கிற போது கேட்டார், கல் இன்னைக்கு உடைச்சது போதுங்களா என்று கேட்டார். வாவேசு ஐயரும் 9 மாதம் பெல்லாரி சிறையிலே இருந்து வெளியிலே வந்தார். வெளியிலே வந்த பிறகுதான் இந்த ஏடு தொடங்கப்பட்டது. தொடங்கப்படுகிற போது அவரிடத்தில் நிதி இல்லை. வெளிப்படையாக நிதி வேண்டும் என்று அறிக்கை விட்டார். அந்த அறிக்கைக்கு பலரும் பணம் கொடுத்தார்கள். எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்று ஒரு பட்டியல் சொன்னார். 30 ஏக்கர் நிலம் கிடக்கிறது சேரன்மாதேவியில். முதல்ல தொடங்கிய இடம் கல்லடைக்குறிச்சி, பிறகு சேரன்மாதேவியில் 30 ஏக்கர் நிலம் இருக்கிறது. 3000 ரூபாய் விலை. யாராவது இப்போது இருந்தால் நம்ம ஒரு 100 ஏக்கர் வாங்கி போடலாம். ஆனால் அது நூற்றாண்டுக்கு முன்பு. நேற்றைக்கு இந்த தொலைபேசி பழையதாகிவிட்டது என்று நானும் தம்பிகளும் புதிய தொலைபேசி வாங்கலாம் என்று போன போது எவ்வளவு என்று கேட்டேன். அவர்கள் சொன்ன விலை எனக்கு தலை சுற்றியது. 1,60,000. எனக்கு என் வீடே 2 லட்சம் தான். அதற்கு தம்பிகள் சொன்னார்கள், ஐயா அது நீங்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கிட்டு இன்னைக்கு அதற்கு கணக்கு பார்க்குறீங்களேன்னு. எனக்கு அந்த 1,60,000 ரூபாய்க்கு தொலைபேசி வாங்கினால் ஒரு வீட்டை சுமந்து கொண்டு போவது போல இருக்கிறது. அவ்வளவு விலை. அன்றைக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள், 30 ஏக்கர் 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் பெரிய பணம். ஒரு ஆண்டுக்கு என்ன செலவாகிறது என்றால் 10,400 ரூபாய் என்று பட்டியல் போட்டார். அவ்வளவையும் புவியரசு தந்திருக்கிறார். ஜெயலட்சுமி அம்மையார் பேசுகிற போது புவியரசுக்கு ஒரு பெரிய கைதட்டலை எழுப்புங்கள் என்றார். இல்லை, நான் பெரிய வணக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு தேடலும் மிகப்பெரியது. என்ன லாபம்? இந்த புத்தகம் எழுதி என்ன சம்பாதித்து விடுவார்? புத்தகம் விற்றால் தானே. நம்ம ஆளு தான் வாங்குறது இல்லைன்னு முடிவா இருக்கிறார். புத்தக விற்பனை என்பது இங்கே நீங்கள் இதையே படம் போட்டு விற்றால் கூட விற்பனை ஆகும். ஏனென்றால் படம் பார்ப்பது எளிதாக இருக்கிறது, புத்தகம் படிப்பது கடினமாக இருக்கிறது. படிக்கும் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது என்று மாலையில் என்னிடம் பேசுகிற போது ஐயா மணிவண்ணன் சொல்லி வருத்தப்பட்டார். உண்மைதான். படிக்க மறுக்கிற சமூகம் ஒரு சரிவில் இருக்கிறது என்று பொருள். ஒரு குன்றின் சரிவில் இருக்கிறது என்று பொருள். எனவே அதையெல்லாம் தேடி அந்த வாவேசையர் கொடுத்த பட்டியலை தருகிறார். 10,400 ரூபாயோ 500 ரூபாயோ செலவாகும். அது இல்லை, யாராவது முடிந்தவர்கள் தாருங்கள், 500 1000 தாருங்கள். கானாடுகாத்தானில் வைசு சண்முகம் என்கிற பெரியவர் யாரிடமும் நீ கேட்க வேண்டாம், நானே தருகிறேன் என்று 10,000 ரூபாயை கொடுத்தார். எனக்கு இதிலே நான் என்னுடைய சொந்த கதையை சொல்லுவதாக நீங்கள் கருதக்கூடாது, ஒரு தொடர்புக்காக சொல்லுகிறேன். அந்த வைசு சண்முகனார் என் அண்ணியினுடைய தாத்தா. நான் அதை ஒரு குறிப்புக்காக சொல்லுகிறேன். என் அண்ணியினுடைய சொந்த தாத்தா தான் அவர். 10,000 ரூபாயை கொடுத்தார். அவரை பற்றி என் அப்பா நிறைய கதை சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு முரட்டுத்தனமான குணமுடையவர். அவர் பாரதிதாசன் புத்தகங்களை எல்லாம் போட்டார். பாரதிதாசன் அதைவிட கோபக்காரர். இவர்கள் எல்லோருமே பாரதிதாசன் எப்படிப்பட்ட கோபக்காரர் என்றால் இதை கலைஞரே சொல்வார். அவருடைய கவிதை வெறுப்பா, அவருடைய குணம் வேறும்பார். மேடையில் உட்கார்ந்திருக்கிற போதே யாராவது கவிதை படிக்கிறது சரியாக இல்லை என்றால் எழுந்து போது நிறுத்துன்னு, எதுக்கு சும்மா ஒன்றும் இல்லை நீ போய் உட்காரும்பாராம் மேடையிலேயே. அப்படி ஒரு கோபக்காரர். அவர் என் அப்பாவை அழைத்து கொண்டு வைசு வீட்டுக்கு போகிறார். வைசு என்றால் வைசு சண்முகமையா வீட்டுக்கு. ஏதோ அந்த புத்தகம் போட்டதில் பணம் பாக்கி இருக்கிறது. அப்பா சொல்லுகிறார், 2 பேரும் கோபக்காரானுங்க, கண்டிப்பா இன்னைக்கு சண்டை வரும். தெரிந்துதான் ஒரு சண்டையை பார்த்துடலாம்னு தான் போறாரு. வந்து விட்டது. பேசிக்கொண்டு இருக்கிற போதே 2 பேருக்கும் உடனே பாரதிதாசன் அங்கே இருக்கிற நார்கள்லாம் தள்ளி விட்டு வெளியே வருகிறார். புறப்படலாம் சுப்பையா கிளம்பு என்று. ஆனால் வைசு அவர்கள் அதை எதிர்பார்த்து என்ன செய்திருக்கிறார், வெளியே பூட்டு போட்டு போயிட்டார். இவர் எழுந்து போயிடக்கூடும் என்று பூட்டி இருக்கிறார். உடனே அடுத்து பாரதிதாசன் என்ன சொல்வார் என்று என் அப்பாவுக்கு தெரியும். அவர் சொன்னாராம், சுப்பையா உடையாதேன்னு. இதை திற அல்ல உடை என்பதுதான். இப்படி முரட்டுத்தனமானவர்கள் தான். ஆனால் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் 3000ல் 300 ரூபாயை நம்ம கொடுக்கலாம் என்று நினைக்கவில்லை. 10,000 ரூபாயை நானே தருகிறேன் என்று வாங்கிய இடம். அதற்கு பிறகும் வாவேசு அவர்கள் காங்கிரஸ் கட்சியிடத்தில் இதற்கான நிதி உதவி வேண்டும் என்று கேட்கிறார். வரதராஜ நாயுடு அவர்களும் பெரியாரும் தான் தலைவரும் செயலாளருமாக இருக்கிறார்கள்.
2 பேரும் முடிவு செய்து 10,000 ரூபாய் கொடுத்து விடலாம். முதலில் 5,000, பிறகு 5,000 என்கிறார்கள். முதல் 5,000 கொடுத்து அடுத்த 5,000 கொடுப்பதற்குள் சிக்கல் வந்துவிட்டது. முதல் 5,000 கொடுத்தது 23-ல், 24 கடைசியில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிட்டன. இதற்கு இடையில் நான் அவரை பற்றி குறை சொல்லுவதற்காக சொல்லவில்லை, கவனத்திற்காக சொல்லுகிறேன். வயசு 10,000 கொடுத்திருக்கிறார், காங்கிரஸ் கட்சி 5,000 கொடுத்திருக்கிறது. அதற்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து அவர் திரட்டிய நிதி 8,000 ரூபாய். இவையெல்லாம் கணக்கிலே இருக்கின்றன. அதற்கு பின்னாலும் கூட இந்த சிக்கல் வந்ததற்கு பிறகு இனிமேல் மீதம் இருக்கிற 5,000 ரூபாயை கொடுக்க முடியாது என்று பெரியாரும் வரதராஜன் நாயுடுவும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இன்னொரு செயலாளரான சந்தானத்தின் மூலமாக அந்த 5,000 ரூபாயை வாங்கிவிட்டார் என்கிற இந்த செய்திகளை எல்லாம் அதிகமானும் பதிவு செய்திருக்கிறார், இவரும் பதிவு செய்திருக்கிறார், பேசு மணி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் பேசு மணி இடையிடையே புகுந்து ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். என்ன என்றால், ஆவேசையர் இப்படியெல்லாம் கெட்டவர் இல்லை, ஏதோ அந்த சூழலில் செய்து விட்டார், இந்த சமாதானம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதாவது பேசுமணி ஏன் சமாதானம் செய்கிறார் என்பது நமக்கு தெரியும். நாரான் நாச்சியப்பன் அவர்கள் எல்லாவற்றையும் மிக தெளிவாக அனைத்தையும் சொல்லியிருக்கிறார். எண்ணி பாருங்கள், ஒரே ஒரு சின்ன நிகழ்வு, அந்த நிகழ்வை பற்றி இத்தனை பேர் புத்தகம் எழுத வேண்டுமா? காரணம், அந்த நிகழ்ச்சிக்காக அல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிற அந்த சாதியம் என்கிற அந்த நச்சு வேரை வெட்டி எறிவதற்காகத்தான் இவ்வளவு புத்தகம். என்ன ஆயிற்று? இத்தனைக்கு பிறகும் கூட அந்த குருகுலத்தை நடத்துவதிலே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன என்று எடுத்து சொல்லி, இனிமேல் இதை ஆதரிக்க முடியாது என்று அவர் சொன்னதற்கு பிறகும் இடையில் வாவேசு ஐயரும் இறந்து போய்விடுகிறார். GSS ராஜன் பொறுப்பாக இருக்கிறார். இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிற அரவேந்தன் எழுதுகிறார், 1920களின் தொடக்கத்தில் இருபெரும் போராட்டங்கள் நடந்தன. ஒன்று சேரன்மாதேவி குருகுல போராட்டம், இன்னொன்று வைக்கம் போராட்டம். ஒன்று வென்றது, ஒன்று தோற்றது என்று எழுதியிருக்கிறார். ஏனென்றால் வைக்கம் போராட்டத்திலே கிடைத்த நேரடியான வெற்றி சேரன்மாதேவியிலே கிடைக்கவில்லை. ஆனாலும் சேரன்மாதேவியிலே இருக்கிற அந்த தொடர்ச்சி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இதில் 2-3 செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, கல்வி எப்படி இருக்க வேண்டும், கல்வி ஜனநாயகமுடையதாக இருக்க வேண்டும், கல்வி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை காட்டுவதாக இருக்க வேண்டும், கல்வி இலக்கிய வளத்தை மட்டுமல்ல, இலக்கியத்திலிருந்து அன்பையும் அருளையும் நல்ல குணங்களையும் கொண்டு வந்து தருவதாக இருக்க வேண்டும். இதை எந்த மொழியில் படிப்பது? தாய்மொழி வழி கல்வியா அல்லது ஆங்கில கல்வியா? அதையும் முன்னெடுத்து நம்முடைய அரவேந்தன் அவர்கள் சொன்னார்கள். 100க்கு 100 நான் இருந்த இடத்திலிருந்து இப்போது மாறி இருக்கிறேன், மறைக்கக்கூடாது என்பதற்காக அதையும் சொல்லுகிறேன். தாய்மொழி வழி கல்விதான் சிறந்தது என்று சொன்னவன் இப்போதும் அதை நம்புகிறேன். ஆனால் நடைமுறையில் ஆங்கில வழி கல்வி தேவையாக இருக்கிறது. இதை இனி நாம் மறுத்து ஆங்கில கல்வியை மட்டும் நாம் தவிர்த்திருந்தால் நம் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் என்றைக்கோ சுருங்கி போயிருக்கும். இன்றைக்கு உலகத்திலேயே கொடிகட்டி பரப்பவர்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் தான் என்றால் அதற்கு ஒரு ஆங்கில கல்வியும் அதற்கான காரணம், அதை மறுக்க முடியாது. நாம் அது குறித்தெல்லாம் மேலும் மேலும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் தாய்மொழி வழி கல்வி சரியானது என்றால் என்னுடைய வேண்டுகோள், அதை மேலே இருந்து கீழே மாற்றுங்கள், கீழே இருந்து மேலே மாற்ற முடியாது. நீங்கள் உயர்கல்வியை முதலில் தாய் வழி கல்விக்கு கொண்டு வந்து விட்டால் கீழே மாற்றுவது எளிது. நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழி கல்வி என்றால் மேலே போய் அமருகிறவனுக்கு அந்த பாடமே புரிவதில்லை. நடைமுறையை நாம் பார்த்தாக வேண்டும். மேலே இருக்கிற உயர்கல்வியை மாற்ற முடியாதென்றால் இதையும் மாற்ற வேண்டியதில்லை, மாற்ற முடியாது. ஒன்று, அதை மாற்ற வேண்டும், அங்கிருந்து தொடங்க வேண்டும். தொடக்கம் எந்த இடம் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் எந்த மொழியில் கற்கிறீர்கள் என்பது கூட எனக்கு இரண்டாவது. எதை கற்பிக்கிறோம் என்பது முதலாவது. எதை கற்பிக்கிறோம், எந்த உணர்வை கற்பிக்கிறோம்? கல்வி என்பது தகவல்கள் இல்லை. தகவல்கள் மூலம் பெறுகிற அறிவு மட்டும் கல்வி அல்ல. சமூகத்துக்கு தேவையான உணர்வை கொடுப்பது மட்டும்தான் கல்வி என்றால் இன்னமும் அந்த கல்வியில் நிறைய தேவை இருக்கிறது. இன்னமும் கல்வியில் நிறைய வேலை இருக்கிறது. நாம் சொல்லிக் கொடுக்கிற கல்வி பழைய செய்திகளை சொல்லுகிறது, வரலாற்றை சொல்லுகிறது, அறிவியலை கூட சொல்லுகிறது. ஆனால் இந்த சமூக மாற்றத்தை அழுத்தமாய் சொல்லுகிறதா? சொல்லப்படுகிற கல்வி போய் சேருகிறதா? 2 செய்திகள் திரும்ப திரும்ப சொல்லப்படாத வரையில் கல்வியும் சமூகமும் மேலேறாது. 1, சாதியை ஒழிக்க வேண்டும் என்பது. 2, பெண்ணும் ஆணும் சமம்தான் என்பது.
இந்த இரண்டும் இன்றைக்கும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேசினாலும் பெண் என்பவளை தாழ்வாகவே பார்க்கிற இந்த சமூகம். நான் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது கூட சொன்னேன், ஒற்றை சிறகு என்று வேண்டுமென்றே நான் தலைப்பு கொடுத்தேன். அது எதற்காக ஒற்றை சிறகு என்றால், உலகத்தில் எந்த பறவையும் ஒரு சிறகால் பறந்து யாராவது பார்த்திருக்கிறீர்களா? ஒரு சிறகால் ஒரு பறவையால் பறக்க முடியுமா? பறக்க முடியாது. இரண்டு சிறகுகளையும் அசைத்தால் தான் பறக்க முடியும் என்றால், இந்த உலகத்தில் பெண் ஆண் என்று இரண்டு சிறகுகள் இருக்கின்றன. ஒற்றை சிறகை மட்டுமே வைத்துக் கொண்டு முன்னேற முயற்சிக்கிற எந்த சமூகமும் முன்னேறாது. அதுவும் சரிபாதியாக இருக்கிற பெண்களை தாழ்த்துவதும், பெண் என்றால் இப்படித்தான் என்று கருதுவதும், இன்றைக்கு வரைக்கும் முழுமையாக பெண்களுக்கான அந்த கொடுமைகள் ஓய்ந்து விடவில்லை, குறைந்திருக்கின்றன. பல போராட்டங்களுக்கு பிறகு குறைந்திருக்கின்றன. எனவே சாதி ஒழிப்பும் பாலின சமத்துவமும் தான் நம் கல்விக்கே நோக்கமாக இருக்க வேண்டும். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை சொல்லுவோம், உலக நாடுகளின் இலக்கியங்களை பெறுவோம். அடிப்படையில் இந்த இரண்டையும் விட்டுவிட்டு நீங்கள் 1000 கல்வியை சொன்னாலும் அந்த கல்வி பயனற்றது. இந்த குருகுல கல்வி முழுக்க முழுக்க சாதியத்தை வலியுறுத்துகிற, முழுக்க முழுக்க பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்துகிற கல்வியாக இருந்திருக்கிறது என்பதனாலே தான் ஒரு போராட்டம் எழுந்திருக்கிறதே தவிர, வெறும் பள்ளிக்கூடத்தில் 2 பேர் சேர்ந்து உண்ண முடியாது என்பது மட்டுமல்ல. சேர்ந்து உண்ணல் என்பது ஒரு கலாச்சாரம். சேர்ந்து உண்ணல் என்பது ஒரு அழகிய பண்பாடு. நான் என்னுடைய ஒரு நிமிட செய்தியிலே கூட ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன், குடும்பங்களில் கூட அந்த பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பல்வேறு வேலைகளில் இருக்கிறோம். ஆனாலும் குறித்து கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குடும்பத்தின் உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து உண்ணுகிற போதுதான் உணவு மட்டுமில்லை, அன்பும் சேர்ந்து பரிமாறப்படும். சேர்ந்து உண்ணல் என்பது ஒரு பண்பாடு. சேர்ந்து உண்ணல் என்பது ஒரு அழகிய கலாச்சாரம். அந்த சேர்ந்து உண்ணல் வீட்டிலும் வர வேண்டும், நாட்டிலும் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் எப்படி ஆதரிப்பது? இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பதன் மூலம், இந்த புத்தகத்தை ஆதரிப்பதன் மூலம் இன்னும் பல நல்ல புத்தகங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் காரணமாக இருப்போம். வாங்கி செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.